ஜீவனுக்கு படி அளக்க முடியாது என்று தவறுதலாக நினைத்துவிட்டு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம், சர்வம் சிவமாத்மம். அப்படி இருக்கு சிவமே உயர்ந்தது. சுவாமி விந்தையிலும் விந்தையா இருக்கு. இந்த உலகம் அனைத்துமே சக்திமயம், அதை காட்டிலும் சக்திதானே பெரியவள். இந்த சிவத்தை காட்டிலும் எவையும் உயர்ந்ததல்ல. அப்படியா? இந்த சக்தி இல்லாமல் இந்த சிவத்தால் இந்த கைலங்கரியை செயல்பட முடியாது. அதனால் சக்திதான் உயர்ந்தவள், சக்திதான் உயர்ந்தவள், சக்திதான் உயர்ந்தவள். நான் தான் உயர்ந்தவன், 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 உயர்ந்தவன் என்று உரைக்கிறீர்கள். அப்படி எப்படி நீ உயர்ந்தவனாய் இருக்க முடியும்? ஒரு நேரத்தில் எனக்கு 3 நேத்திரத்தில் ஒரு நேத்திரத்தை உனக்களித்து பாபரவத்தில் உன்னை முக்கன் மூட்டி என்று விலக செய்தவள் நான். அப்படி நான் தான் உயர்ந்தவள். தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்கிறாயே. ஏன் பார்வதா, முக்கண்ணை கொடுத்தேன் உன்னை நான் படைத்தேன் என்று உரைக்கின்றாயே. எதற்காக உன் நெற்றிக்கண்ணை எனக்கு தானமாக கொடுத்தாய்? சொல்லுங்கள். உன் அற்ப காம இன்பத்திற்காக கண்ணை இழந்த காம ஒரு கட்டிய கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரங்கத்தை வெளிப்படுத்தி விட்டாய். உன்னை விடைப்போவது கிடையாது. அப்படி போது நிறுத்தி பிறந்த குழந்தை அம்மா என்று அழைக்கிறதா, அப்பா என்று அழைக்கிறதா? அம்மா என்று தலை அழைக்கிறது. அதை காட்டிலும் நான் தானே உயர்ந்தவள். பேச தெரிந்தவள் நீ. ஆமா, பேசிவிட்டாய். உன்னையே படைக்க செய்தவள் நான். அப்படி பேச தெரியாதா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஓர் வினாடி முன்பதாக தோன்றியவள் நான். கல்லையும் மண்ணையும் உலகத்தையும் படைத்தவள். அப்படி நான் தானே பிறந்த குழந்தை அம்மா என்று உரைக்கிறது. ஒப்புக்கொள்கிறேன். ஒரு மரக்கன்று இருக்கிறது, அது தானாக வளர்ந்து கனிதந்து விடுமா? நிச்சயம் முடியாது. அதற்கு சிறுக 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 நீரை சொட்டினால்தான் மரம் செழிப்பாக வளர்ந்து கனிதரும். அப்படி இருக்க பெண்ணாகப்பட்டவள் நீ தைத்திருந்தால் கருவுற்றிருக்க முடியுமா? உனக்கு தாய்மை எனும் பாக்கியத்தை அளிப்பவன் யார்? ஆண்மகனாகப்பட்ட இந்த சிவமே, நான் இல்லாவிடில் நீ மாலாடி. அப்படியா? அந்த ஆணையை பெற்று தருவது இந்த பெண்மை. பெண்மைக்கு தாய்மையும் பாக்கியத்தை அளிப்பதே இந்த ஆண்மை. அப்படியா? அதோ பார்த்தாயா, ஆண்டு ஒருவரை தான் பாமர மக்கள் உன்னை வணங்குகின்றனர். ஆனால் ஆண்டு முழுவதும் இல்லத்தில் காமாட்சி அம்மனாக இருந்து லட்சமாய் வளர செய்து கிராமத்தையும் கிராம மக்களையும் செய்ய போட வாய வைப்பவள் நான். அப்படி ஆண்டுதோறும் மக்கள் என்னைத்தானே வணங்குகின்றனர். அப்படி நான் தானே உயர்ந்தவள். ஆண்டுதோறும் கிராம மக்கள் உணை வழங்கினாலும் மகா சிவராத்திரி என்று பெரும் இரவு. அப்படி இருக்க இந்த சிவமே உயர்ந்தது. சிவம் என்று உனக்கு 3 எழுத்து, ஆதி சக்தி என்று எனக்கு 5 எழுத்து. இதை காட்டிலும் நான் தானே பெரியவள். அது மட்டுமில்லாமல் பாமர மக்கள் ஆண்டுக்கு ஒருமுறை சிவராத்திரி என்று கொலை நிறுத்தி உன்னை வைப்படுகின்றனர். ஆனால் 9 நாட்கள் நவராத்திரி கொலை நிறுத்தி என்னையே வைப்படுகின்றனர். அப்படி நான் தானே உயர்ந்தவள். என்னதான் எடுத்து வைத்தாலும் சிவ சக்தி என்று உரைக்காக தவிர சக்தி சிவம் என்று உரைப்பதில்லை. அப்படியா? அம்மை தானே அழைக்கின்றார்கள். அப்பன் அம்மை என்று யாரும் அழைக்கவில்லையே. அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அப்படி ஒவ்வொரு குடிமக்கள் நாவிலும் பிறப்பது அம்மை என்று என்னைத்தானே. இதை காட்டிலும் நான் தானே உயர்ந்தவள். ஆமா, உலகில் இருக்கும் மரம் உலகில் ஒளி வரும் வாழ்வு நான் உலகம் இப்போது நெற்றி காசு ஆணவம் பிடித்தவனே, தன்னை மறைந்து என்னை எரிக்க துணிந்து விட்டாய். அப்படி உன்னையே படைத்தவள் இந்த சக்தி.
அப்பிருக்கிறது நான் உயர்ந்தவன் என்று உரைக்கிறாயே, அப்பிருக்கிறது நான் பாடும் பாட்டுக்கு நீ ஜதியோட ஆடு என்று பார்க்கலாம். சபாஷ் பர்வதா. ஆமா இல்லை குத்தனாகப்பட்ட என்னிடமே பின்பற்றமா? ஆமா ஆகட்டும், நீ யாராக பார்ப்போம். தஞ்சமா மலர்ச்சி மகிழும் மணவாளா மணவாளா தஞ்சமா மலர் வந்து மகிழுவே மணவாளா 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 தஞ்சமா மலர்ச்சி மகிழும் மணவாளா 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 சங்கு சக்கராயுதே கோதண்ட வாணி மணவாளா